Hi everybody, this is Shweta. My name is Inder and welcome to our channel. It's time for next scene from movie Sarai. Let's watch. Let's watch it. अरे சொல்லுங்க. ஓகே. ஐயா என் பேர் அப்துல்ங்கய்யா. என் பேர் கலையரசிங்கய்யா. ஐயா நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கோங்கய்யா. நாங்க பழகுற விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா என்ன வந்து அடிச்சாருங்க. தடுக்கல எங்க அம்மா வெட்டி நெஞ்சிலே பிடிச்சிட்டாருங்க. அந்த கோவத்துல தாங்க அவர் பிடிச்சி தள்ளி விட்டார். ஓ ஐசா வாத்தா. அவர் செத்து போயிட்டாருங்க. ஐயா அந்த கேஸ்ல 5 வருஷமா விசாரணை கைதியா இருக்கேங்க. நானாவது பையங்க, எனக்கு எல்லாமே இந்த புள்ள மட்டும்தாங்கய்யா. நான் வெளியே வந்துருவேன் எனக்காக 5 வருஷமா காத்துட்டு இருக்காங்கய்யா. ஐயாவா பார்த்து என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அனுப்பிச்சுக்கிறேங்க. ஐயா நான் வெளில போய் இந்த புள்ளையோட வாழணுங்கய்யா. பெரிய மனசு பண்ணி என் கேஸ விசாரிங்கய்யா, விசாரிங்கய்யா. ஓகே. நியாயமா பார்த்தா இந்த கேஸ் முடிஞ்சு நீங்க விடுதலை ஆயிருக்கணும். தப்பு எங்க மேலேயும் தான். ஒரு கேஸ 5 வருஷமா ட்ரையல கூட கொண்டு வரல இந்த கோர்ட். அதனால இங்க நீதிபதியா இருக்கேன்னா உங்க 2 பேர்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே. now let's see. எப்படியாவது அடுத்த வாய்தால இந்த கேஸுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்துறேன். அது இந்த சட்டத்துக்கு உட்பட்டு அநேகமா உங்க விடுதலையா கூட இருக்கும். அடுத்த வாய்தால ரிலீஸ் பண்ணிட்டேன். अरे रे நான் எப்பவுமே கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எங்க பக்கத்துல ஒரு கோவிலுக்கு போயிட்டு தான் வருவேன். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி சார். அப்துலுக்கு மட்டும் விடுதலை கிடைச்சிச்சுன்னா அவனை கூட்டிட்டு வரணும்னு வேண்டிக்கிட்டேன் சார். கூட்டிட்டு போலாமா சார்? போலாம் சார். ஓகே. பையன் வேணா வச்சுட்டு போங்க சார். பத்திரம் வச்சிருக்கா? நீங்க வரலையா சார்? நீ போயிட்டு வாமா. ஏன் சார் நீங்க சாமி கும்பிட மாட்டீங்களா? அப்பெல்லாம் இல்லம்மா, நீ போய் கூப்பிட்டு வா. சரிங்க சார். போயிட்டு வந்துடுறேன் சார். ओ இந்த மாதிரி காசு கடிச்சு போட்டோன்னா என்ன வேண்டிக்கிறோமோ நடக்கும் சார். உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன். ஓகே. यार so good यार. உனக்கு லெக் பீஸ் பிடிக்காதா? நான் சாப்பிடுறேன். இந்தாங்க சார். நீ சாப்பிடு. பாருடா பாசத்தா. சொல்லு மாதிரி. அந்த பசங்க கிட்ட போன் கூட
அக்கா சாப்பிடுறோம். உங்களை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு அடுத்த வயதில் விடுதலைக்கா. டேய் சார் வானம் தாங்கலடா. அந்த பிள்ளைய அனுப்பிச்சு விடுறா. நினைச்ச வாழ்க்கை வேணும் முன்னு நெஞ்சம் கிடந்து ஏங்குதே படைச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்டதே எல்லாரையும் போல நல்லாரும் போனா बस अब हो जाना चाहिए सब, ये इधर कुछ पंगा नहीं होना चाहिए. அப்துல் என்னல அப்துல் எம்புட்டு நாளாச்சு இந்த சிரிப்பை பார்த்து. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? அடுத்த வயதில் என்னைய ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க சார். சந்தோஷம்டா. சார் தான் ஹெல்ப் பண்ணாரு. சார் அடுத்த வயதுக்கும் நீங்களே வாங்க சார். நீங்கள் வந்தால் தைரியமாக இருப்பேன். வரீங்களா சார்? Okay. வரீங்க சார். என்னைய ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. बस हो जाए, कुछ कांड ना हो मुझे यार. भी अभी डर लग रहा हाँ है ना यार. அதே ரேட் தேவையில்லாம யோசிச்சு இருக்காரு. முதல்ல என்கொயரி அட்டன் பண்ணு. அவனுக்கு மேல செம்ம கடுப்புல இருக்கானுங்க. நீ போகலன்னா செல்வத்துக்கும் சரவணுக்கு தான் பிரச்சனை கொடுப்பானுங்க. अरे रे, इंक्वायरी का दिन भी उसी दिन है. நான் வரேன்னு சொல்லிட்டேன்டா. பாண்டிய முருகனும் வேற டெல்லி எஸ்கார்ட்ல இருக்கானுங்க. அதான் யோசனையா இருக்கு. மாப்பிள்ள எப்படி நம்ம ஏ பசங்க தான் போவானுங்க. இப்போ என்ன நம்ம தேவசாகத்திட்ட பேசுவோமா? அதுல அண்ணா உட்காரு. சொல்லுண்ணே. நாளைக்கு நேரத்துக்கெல்லாம் வெளில போயிருவேன். ஜாலிதான். बस यार हो जाए यार, प्लीज कुछ पंगा பிள்ளை नहीं. பத்திரமா பார்த்துக்கணும்டா. வெளியில கண்டவனோட சேர்ந்து ஊர் சுத்தி தெரியக்கூடாது. ஏன்னா அந்த பிள்ளை உன்னை நம்பி வருது இல்ல. என்னாச்சு கதிரு? என்கொயரி பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமா மரே. என்கொயரிக்கு போறோம்னா நம்ம அந்த பசங்க நீ வருவேன்னு நம்பிட்டு இருப்பாங்கடா. எப்படியாவது போக பாரு. வணக்கம் சார். अरे वो नहीं आया, कोई और आया. டேய் இவளை கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்கடா. சரிங்க. வாடா சார். கதிரவன் சார் வரலையா சார்? பரவாயில்ல வாடா. சார் இல்லை, அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் சார். டேய் அவர் வந்தால் சார் உள்ளே வெளியே வருவீங்களோ? अरे रे रे रे. எத்தனை தடவை தான் நடந்தது சொல்லிட்டு இருக்குது. வேணும்னே பண்றாடா அவங்க. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. ஏமாப்ல நம்ம செத்துருந்தா என்னடா பண்ணிருப்பாங்க? டேய் பாண்டி, கேட்டியா? அதிகாரி எப்படா வருவாங்க? மதியத்துல வெயிட் பண்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ண கேட்டியா? அதே மீட்டிங்க்கு अरे வெளியே रे. வந்த உடனே கூப்பிடுவாங்க. சொல்றேன். अरे यार. சார் அடுத்த வயதுக்கும் நீங்களே வாங்க சார். நீங்கள் வந்தால் தைரியமாக இருப்பேன். Come on man. என்ன தோல வைக்கிற? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு எதுக்கு இப்படி படம்? நீயே வச்சுக்கோ. சொல்றத கேளுடி. வெறும் கையோட போவியா? இது ஒண்ணும் உனக்கு சும்மா தரல. चलो ये भी अच्छा, அழுகாதடி. बट எதுக்கு அழுகுற? சொந்த விட்டுறக்கூடாதுன்னு என்னை அந்த குடிகார பயில கட்டி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி நீ ஆயிடக்கூடாது. பரவாயில்லடி நீ. பட் அடி மிதி வாங்கியும் ஒரு வைராக்கியத்தோட நிக்கிற. அதே வைராக்கியத்தோட அந்த பயலோட வாழ்ந்துடி. உன்னை அனாதையான பிறகு வயிறு மத்திய
बेचारी। वो भी एक तो फंसी हुई है ना उसकी भाभी वो टक्का। சர்டிபிகேட்ல எடுத்து வச்சுட்டேடி. அந்த பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடு. யாரையும் நம்பி இருந்துடாத. நாளைக்கு காலையில எப்பயும் போல வேலைக்கு போற மாதிரி போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நில்லு. நான் இந்த பையன் எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம வந்துடுறேன். அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போட்டா. மூட மடங்கிடுச்சு உனக்கு. பாத்துட்டேன் நீ உனக்கு. ஓ ஷிட். சிரிக்கிகளா என்ன திட்டம் இருக்கீங்க? ஐயோ நீ அன்னைக்கே துண்டா கொண்டு வர. யோ அசுரா கையோ ஓடுங்க காடி no. अगर गलती से लग गया ना किसी को बैंड बज जाएगा। सिस्टर है उसकी। यार उसको कुछ ना हुआ होगा अभी। நான் உள்ள பாஸ்போர்ட் கொடுத்து சரி பார்த்துங்க. என்னடா ஆயிட்டு இருக்க? காலி அரிசியை காணும். அத்தம் ஸ்டேஷன்ல வேணா கொண்டு கொடுத்துருமா? சின்ன பிள்ளையா வந்து போகுது வரும். और यार जज भी चेंज। अरे रे 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 यार ये पंगा हो गया। நமக்கு பிரச்சனை ஆயிட போகுது. பையனை கூட்டு வந்திருக்கோம். கூட்டு போய் எழுதி வாங்கிக்கலாம். மிச்சம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ எவ்வளோ கதை கேட்டு பேசுங்க. சரி நீ உள்ள போய் பாரு. अरे वो बंदा भी इतना नर्वस हो गया। वो पैर ना அப்துல் ரவுக்குங்க. आपा पैर யாஸ். அடுத்த வாய்தா 19/1/2004 எடுத்துங்க. ஐயா ஐயா போடியே கேஸ் கட்ட தடவை பாருங்க. நீ ஒரு வக்கீல வச்சு வாடா. போலீஸ் அவனை கூட்டிட்டு போ. ஒரே ஒரு தடவை கேஸ் கட்ட பாருங்க. अरे बाबा रे बाबा। தேவா என்ன சர்ச்சு பண்ணிருக்காங்க. பையன் கத்திட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் சார் ஜட்ஜே சொல்லுங்க சார். அந்த ஜட்ஜே ரிலீஸ் பண்ண சொன்னாரு சார். சொல்லுங்க சார். யோ தேவையில்லாம பேசக்கூடாது. ஒரு வக்கீல வச்சு பேச சொல்லிட்டாரு. இவர் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. இதுக்கு முன்னாடி இந்த நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் ஐயா இவனோட கேஸ் முழு கட்டையும் படிச்சு பார்த்துட்டு அடுத்த வாய்தால இவனுக்கு விடுதலை கொடுத்துறேன்னு சொன்னாருங்க. நீங்க வேணா கேஸ் கட் எடுத்து பாருங்க. நீங்க இப்ப தீர்ப்பு கொடுத்தா கூட அவன் வெளியில வந்துருவாங்க. தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்க. ஓ சார் எனக்கே சட்டம் சொல்லி கொடுக்குறீங்க. अरे रे முதல்ல ஒரு கொலைக்கு 5 வருஷம் தான் தண்டனை யார் சொன்னவங்க? சொல்லியா யார் சொன்னவங்க? ஐயா அவன் தெரியாம பேசுறாரு. யோ நீ எதுக்கு சப்போர்ட் பண்ற? வெளிய போ. முதல்ல நீ யாரு? ஐயா எஸ்கார்ட் போறீங்க. ஓ யூனிஃபார்ம் இருக்கு. இவ பாஸ்போர்ட் கொடு. ஓ பேர் என்ன? ஐயா
கதிரவனையா बढ़िया போன எஸ்கோட்ல வந்தீங்க अरे रे 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 ஜாமீன் வர போறேன்னு நான் பாக்குறேன். अरे रे 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 நீங்க 4 பேர் இந்த பாஸ்போர்ட் எடுத்து ஏஆர்பி பாருங்க. அங்க உங்களுக்கு என்ன நடக்க போறதுன்னு பாருங்க. விடுங்க. ये तो सब उल्टा हो गया यार। क्या सीन है रवि? நீங்க எதுக்கு தேவலாவா பண்றீங்க? செல்லதுரை போய் ஆட போடி போ கிளம்பு. நீ வா சொல்றத கேளு. இவரே டிரைவர் பண்ணி தேவலாவா பேசுறோம். இப்போ எல்லாரும் நம்ம எங்க நிக்கிறோம்? இது என்ன தேவையாடா? பேசுமா. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்டா. என்ன பாப்பீங்க? என்னது பாப்பீங்க? டேய் கிளம்பு. சார் ஆடுடா. தேவா. சார் சட்டை மாதிரி வரல. கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லுங்க. இந்த பொண்ணு மட்டும் வெளிய வா. அந்த புள்ளைங்க அந்த வார்த்தை நேசோடு வேறாங்க. अरे नहीं, भागना नहीं है यार। वो लड़की का भी पता नहीं ना। अरे बाबा रे बाबा। आई क्या? Oh no 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 no! Fuck! Oh shit! Oh god!
சார் அந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் அந்த பையன் என்ன சார் ஆனான்? हाँ என்ன பண்ண நினைக்கிறீங்க? உண்மையான லவ் தான் சூசைட் பண்ணிருப்பான் சார். நிறைய சினிமா பார்ப்பீங்களோ? ஆமா சார். ம். Yeah? oh she's alive. She's alive. She's alive. Oh. Nice. Oh. Oh. अच्छा इसमें से बच गई. और गया था. கலங்காத நல்ல நேரம் வருமே வாழ கண்ணே கலங்காத முள்ளிருந்த பாத பூத்து கிடக்க காத்திருந்த காதல் கட்டி அணைக்க நானும் என் மனைவியும் அப்துல்லோட கேஸை நடத்தி அவனை வெளியே கொண்டு வந்துட்டான். Okay. இப்போ அந்த பையன் கலையாட்சியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு காவலருக்கும் ஒரு குறைந்தபட்ச அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை யாருக்காக பயன்படுத்த போறீங்கிறது முக்கியம். எனக்கு இருந்த அதிகாரத்தை வச்சு அன்னைக்கு அந்த பையனை ஜட்ஜி கிட்ட பேச வச்சேன். அது ஒரு சின்ன உதவிதான். ஆனா அது அவனுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கு. இந்த சிஸ்டத்தோட அதிகார அமைப்புகள் பல்வேறு காலகட்டங்கள்ல எளிய மக்களுக்கு எதிராக தான் நின்று இருக்கு. இந்த அமைப்புல நாமளும் ஒரு அங்கம் தான். நீங்க எல்லாரும் உங்க பயிற்சி காலம் முடிஞ்சு பொறுப்பு காவலர்களா வேலை செய்யும் காலங்கள்ல எளிய மக்கள் உங்ககிட்ட கஷ்டம் கண்ணீரோட வந்து நின்னா அவங்க கிட்ட ஒரு தோழனா ஒரு சகோதரனா பாருங்க. அதுல கிடைக்கிற மனநிறைவு வேற எதுலையும் கிடைக்காது. அந்த மனநிறைவோட நான் உங்ககிட்ட கேட்கிறேன், சரிங்களா? स्ट्रेस दे दिया ना लास्ट में इतना. स्ट्रेस दिया है, बहुत स्ट्रेस दिया है. God. It was actually ups and down, yaar. I got so much scared. Climax was crazy, man. दिमाग खराब हो गया मेरा. एक तो मेरे को लगा उसको मार दिया. पहले उसका तो वो एक तो पहले एस्कॉर्ट चेंज, जज चेंज, ऊपर से उसका घर पे मारने को लगा है वो, ऊपर से बस वाला. भाई इतना स्ट्रेस लास्ट में ना, लेकिन एट लास्ट happy ending. They are together actually. I actually got my BP was actually got shooted, yeah. Oh, crazy, but nice movie. Very nice. Very nice. वो एक छोटी सी हेल्प से बच गया ना यार वो. उसका लाइफ चेंज हो गया, वही तो कह रहा है ना कि but crazy भाई. Cool guys, suggest us for more movies. Meanwhile, do comment, take care and Bye-bye. like, subscribe. Bye-bye. Bye.